ஹே காய்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் விடு தூது அப்படிங்கிற மனப்பாட பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ தமிழ் விடு தூது அப்படிங்கிற இந்த பாடல் வந்து எதில் தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து சிற்றிலக்கியத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 96 சிற்றிலக்கியம் இருக்குது, ஓகேங்களா? அதில் தான் தந்திருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் தூது அப்படின்னா என்ன பார்த்துடலாம். தூது அப்படின்னா தலைவன் தலைவி இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து வெளிப்படுறதுக்காக தூது அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. தூது அனுப்புவாங்கள்ல, படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த புறா அந்த கிளிலாம் வச்சு தூது அனுப்புவாங்கள்ல. இப்போ இமெயில் இருக்குது, முன்னாடிலாம் என்ன இருக்குது, தூது இந்த மாதிரி தானே அனுப்புவாங்க. தூது, அதுக்கு அடுத்து லெட்டர், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போச்சு. ஸோ அதனால தான் இதுக்கு தூது அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸோ இப்போ தமிழ் விடு தூது அப்படின்னு ஏன் வந்துச்சுன்னா, மதுரையில் சொக்கநாதர் இருக்கா இல்லையா, அதாவது சிவன், சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் வந்து அவருக்கு ஒரு தூது அனுப்புகிறாங்க. என்ன தூதுனா, தமிழ் விடு தூது. அதாவது தமிழையே வந்து அவருக்கு தூதாக அனுப்பியிருக்காங்க. அதனால அதுக்கு பெயர் தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, சரிங்களா? இப்போ தூதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து வாயில் இலக்கியம்னு சொல்லுவாங்க, சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ எந்த ஒரு பாடல் எடுத்துக்கிட்டாலுமே பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல. ஆனால் இதில் பாருங்களேன், கன்னிகள் 69 முதல் 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட பாடலாசிரியர் யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இன்னி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க இல்லை, ஓகேங்களா? ஆனால் இதை வந்து பதிப்பித்தவர், அதாவது இந்த நூலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா. ஸோ இப்போ நம்ம வந்து நூல்வெளி பார்க்கலாம். ஸோ நூல்வெளி பார்த்தாச்சுனாலே உங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆளு சொன்னது தான் தூது அப்படிங்கிறது வந்து சிற்றிலக்கியத்தில் ஒன்று. இதோட பேர் வந்து வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டுமே பாருங்கள், இப்போ தான் சொன்னோம், ஓகேங்களா? ஏன் வந்து தூதுன்னு பேர் வந்துச்சு, ஏன் தமிழ் விடு தூதுன்னு பேர் வந்துச்சுன்னு இப்போ தான் பார்த்தோம், ஓகேங்களா? இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது, ஓகேங்களா? தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்நூல் 1930 உவேசா முதலில் இந்நூல் 1930 உவேசா முதலில் பதிப்பித்தார். இதோட ஆசிரியர் இப்போ வரைக்கும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்னோட வெளில பார்க்கலாம். Until then, bye bye.